இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் நம்மை காண்கின்றவர், அவர் நம்மை காப்பவர், நம்மை ஆராய்ந்தறிகிறவர், நாம் அமர்வதும் எழுவதையும் அறிந்தவர், நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாக்கின்ற தெய்வம். அந்த பாதுகாப்புக்குள்ள வருவோமா? தெய்வத்தின் அருகிலே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வருவோமா? ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், இன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா,
கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவை கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம திருமுழுக்கு யோவானினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த வேளையில நாம படிச்ச திருப்பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த திருப்பாடல். வியத்தகு முறையில் என்னை நீர் படைத்தபடியினால் நான் உமக்கு நன்றி சொல்வேன். ஆண்டவர் நம்மை வியத்தகு முறையில் படைத்திருக்கிறார். I am created not only in the image and likeness of God, He has created me fearfully and wonderfully. அவர் என்னை வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது, வியத்தகு முறையில் படைக்கப்பட்டவர்கள், பயங்கரமான விதத்திலே படைக்கப்பட்டவர்கள். எல்லாருக்குள்ளும் திறமை இருக்கிறது. அதைத்தான் இங்கு சங்கீத ஆசிரியன் அழகாக சொல்லி வைத்திருக்கிறான். வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில். ஆங்கிலத்துல அதை கேட்கிற பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். I am created not only in the image and likeness of God, but I am created fearfully and wonderfully in the image of God. நீங்களும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி படைக்கப்பட்ட காரணத்தால் தான் திருமுழுக்கு யோவானால் இயேசு கிறிஸ்து ஆண்டவரது பணிக்கான முன்னாயத்தத்தை பண்ணக்கூடியதாக இருந்தது. அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். எலிசபெத்துக்கும் சக்கரியாவுக்கும் பிறந்த சாதாரண மனிதன் தான். ஆனால் அவர் தனக்குள்ளாக தான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் தெய்வத்தால் படைக்கப்பட்டவன் என்பதனை உணர்ந்து கொண்டபடியால் தான் அவருடைய பணி வாழ்வை அவரால் தைரியமாக பண்ண முடிந்தது. உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு தைரியம் இழந்த நிலையில நீங்க இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த திருப்பாடல் மூலமாக தைரியம் கொடுக்கிறார். எதற்காக துவண்டு போய் கிடக்கிற? நீ தோற்று போனதாலையா? அந்த தோல்வி உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையில ஒரு பக்கம், அந்த பக்கம் முடிந்து விட்டது. அங்கேயே படுத்து கிடக்க வேண்டாம், எழுந்திரு. அடுத்த வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது. கண்களில் கண்ணீரா? அதை துடைத்து விடு. கண்ணீர் நிறைந்த கண்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய வெற்றியை மறைக்கும். தைரியமாக எழுந்து கொள். நீ சாதாரணமாக படைக்கப்பட்ட மகனோ மகளோ கிடையாது. வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்ட மகன் மகள். இதை நீ உணர்ந்து கொண்டு வாழ்வாயாக இருந்தால்
உன்னுடைய தோல்வியை எல்லாம் தூரமாக துரத்தி விட்டு வெற்றியை நோக்கி பயணிப்பாய். அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் அவருடைய அப்பாவால் அவருடைய அம்மாவால் செய்ய முடியாத காரியங்களை அவர் பண்ணார். இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணார். இன்னைக்கு நீங்க இந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதை தாண்டி உங்களுக்கான ஆசிரியின் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணுமா? அவர் அண்டை போய் சேர்ந்து கொள்ளுங்கள், அவர் கிட்ட போய் கேளுங்க, நம்பிக்கையில கேளுங்க. ஆண்டவரே, ஏன் எதற்கு இந்த அடி திரும்ப திரும்ப என் மீது விழுந்துகிட்டே இருக்குது? போதும், எனக்கான வழியை காண்பீங்க. எனக்கு நம்பிக்கையெல்லாம் போய்கிட்டே இருக்குது. தோல்வி மேல தோல்வி என்னுடைய நம்பிக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. போதும் ஆண்டவரே, என்னுடைய வழியை காண்பீங்க. நான் தைரியமாக பயணிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயமாக காண்பிப்பார். இன்று மாத்திரம் அல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்க உங்க உள்ளத்துல சொல்லிக்க வேண்டிய தத்துவம், தாரக மந்திரம் என்ன தெரியுமா? நான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்டவள். ஆகவே ஆண்டவர் என்னை ஒரு பணிக்காக ஆயத்தம் பண்ணுகின்றார். அந்த பணியை நான் கண்டுபிடிப்பேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பேன், எழுந்து புறப்படுவேன், வெற்றியை கண்டுகொள்வேன் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் சிகரங்கள் நிச்சயம். ஆமென். வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பதில் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வரணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தீமைக்கு பதில் சொல்லுங்க. தீமைக்கு பதில் என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஒருத்தங்க உங்களுக்கு தீமை செஞ்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அதுக்கு பதிலாக தீமை செய்கிறதுல உங்கள் வாழ்க்கை போகக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள விரோதமான எண்ணங்கள், எல்லா விதமான மற்ற மனிதர்களை குறித்த எதிர்மறையான சிந்தனைகள், பழிக்கு பழி வாங்கும் எண்ணங்கள் என்னை விட்டு அகல்வதாக. இப்போ வாசிங்க நீதிமொழி 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். படிமா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம் படி. உன் எதிரி வீழ்ச்சி இருக்கும்போது நீ என்ன செய்யாத? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிரி வீழ்ச்சி இருக்கும்பொழுது, கீழே விழும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் கை கொடு சொல்லு, உன் எதிரி உன்னை விரோதித்தவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தினவங்க, உன்னை அழ வச்சவங்க, உன் நம்பிக்கையை சீர்கெடுத்தவங்க, அவங்களுக்கு இடர்பாடு வரும் பொழுது நீ மகிழாத. என்ன செய்யாத? ஆபிரகாம் மகிழ்ந்தாரா? ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னா, அவர் என்ன செய்யல? மகிழல, தேடி போனார், உதவி செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் நீதிமொழி 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். சாரி 25 21 படிமா. 25ல் 21. உன் எதிரி பசியாயிருந்தால், நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எதிரி பசியா இருந்தா என்ன செய்யணுமா? அப்படின்னா அர்த்தம் என்னமா? தேவையில் இருந்தா அவனுக்கு நீ என்ன செய்? உடனே ஓடி போகணும். உன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன் மேலே கோபத்தில் இருக்கலாம், ஆனால் திடீர்னு அந்த வீட்டில் கதவு திறக்கலைன்னா நீ என்ன செய்யணும்? போய் என்னக்கா ஆச்சு? ஒருவேளை பக்கத்தில் உள்ள அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்னு கேளு. அப்போ நீ கேட்குற பார்த்தியா,
அது அவளுடைய மனமாற்றத்துக்கு காலம். கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கிற காலம். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உன் எதிரி பசியாயிருந்தால் உடனே போய் அவனுக்கு உணவு கொடு, தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி நீ செய்வதனால் அவனுடைய தலை மீது எரிதனலை நீ குவிப்பாய். அர்த்தம் என்னங்க? அர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன், எனக்கு ரொம்ப அது ஒரு பிடித்த ஒரு பகுதியாக இருந்தது. ஒரு முறை ஒரு சின்ன ஒரு வியாபாரி, ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒரு பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய, அவர் இருந்த இடத்துல அந்த பெட்டி கடை வச்சிருக்காரு. அதை வச்சு அவர் சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெட்டி கடைக்கு முன்னால் கொஞ்சம் இடம் இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்லாம் வருகிற மாதிரி இருந்தது. அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடம் சுத்தம் செய்யப்படுகிறது. உடனே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோன்னே எதில் எய்த்தாளர் இருந்தவருக்கு, கடை வச்சிருந்தவருக்கு என்ன வந்துட்டு ஒரு பயம் வந்துட்டு, கேள்வி. உடனே விசாரிக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, எய்த்தால ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது. எய்த்தால என்ன வரப்போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே டெய்லி 500 ரூபா வாங்குற சம்பாதிக்கிங்க. உங்கள் முன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது, எப்படி இருக்கும் சொல்லுங்க? இந்த ஆள் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆள் தான். எப்படி முணங்க ஆரம்பிச்சிட்டான், திட்ட ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஏழைகள் வயிற்றில் அடிக்கிறதுக்குன்னே இப்படி எல்லாம் வந்துடுவாங்க. இப்படி புலம்ப ஆரம்பித்தான். அல்லேலூயா. இப்போ அந்த இடத்தை வாங்கி அதில் பில்டிங் வேலையை ஆரம்பித்தாங்க. அந்த இடமானது அஸ்திபார வேலை நடக்குது. இப்போ இவருக்குள்ள மனசில் பொறுமல், வீட்டுக்காரையும் 2 பேரும் ஒரே புலம்பல். ஒரு நாள் இவர்கள் ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே போன பொழுது அங்கே உள்ள குருவானவரை பார்த்த பொழுது அவர் கேட்குறார், என்ன 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, என்னாச்சு, வியாபாரம் எப்படி இருக்கு? உடனே அவர் சொன்னார், எங்கள் வயிற்றில் அடிக்கிறதுக்குன்னே எய்த்தால ஒரு கடையை கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது, நாங்கள் அவ்வளோதான் மண்ணா போக வேண்டியதுதான். புலம்ப ஆரம்பித்தாராம். உடனே இந்த குருவானவர் சொன்னார், முதல்ல உங்கள் வாயிலிருந்து எதிர்மறையாக பேசுவதை நினச்சிங்க நிறுத்துங்க. நீங்கள் அந்த மனிதனை சபிப்பதையும் பழிப்பதையும் நிறுத்திவிட்டு நாளைக்கு ஒன்று பண்ணுங்க. இப்போ வெறும் இடம் தானே இருக்குது. ஆமாம். அந்த இடத்து உரிமையாளர் அந்த இடத்த பார்க்க வருவாரா? ஆமாம். அவர் வந்தவுடன் முதலாவது நீங்கள் அவரை, ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு என்ன செய்யுங்க, உபசரிங்க. ஒரு நாற்காலி எடுத்து கொடுங்கள், அவரோடு பேசுங்க, அவருக்கு ஒரு மோர் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. முதல்ல அந்த மனிதனோடு நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்க. பாருங்க, இந்த கணவன் மனைவியும் போனாங்க. நல்ல மதியான வேலையில் அங்கே டென்ட்லாம் ஒன்றும் போடலை. ஆனால் அந்த முதலாளி வந்தவுடனே இவர் பார்த்து, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், ஏன் சார் வெயிலில் நிற்கிறீங்க, வந்து ஓரமாங்க உட்காருங்க என்று உபசரித்தாராம். மோர் கொடுத்தார். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த குரோதமான மனநிலைமை போய் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்தது. என்னென்ன பிரிவுகள்லாம் பிரிக்கும் பொழுது இந்த முதலாளி ஒரு நாள் அந்த மனிதரை கூப்பிட்டாரு, அவருடைய மனைவியை கூப்பிட்டாரு. உங்களுடைய வியாபாரங்களை பார்த்துருக்கேன், நாணயமாக இருக்கிறீங்க, நல்லா செய்கிறீங்க. சின்ன வியாபாரமாக இருந்தால் கூட இந்த காய்கறி காரியங்கள் இதெல்லாம் நல்ல நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. அதனால் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே காய்கறிகள் மற்றபடி பல கொஞ்சம் பொருட்கள், உணவு, அதாவது காய்கறி பொருட்கள் இதை பயன்படுத்துறதுக்கு தனி பகுதியை வைக்கிறேன். அதனுடைய பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீ எனக்கு பெரிய முதலீடு ஒன்றும் தர வேண்டாம், ஆனால் அதில் வரக்கூடிய லாபத்தில் உமக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னையும் என்னுடைய இந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக நான் சேர்த்து கொள்ளுகிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அந்த முதலாளி அவரோடு கூட பேசினார். இது நடந்த ஒரு சம்பவம். நான் இதை வாசித்த பொழுது நினைக்கிறேன், ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது பார்த்தீங்களா, அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். நீங்கள் அமைதி காப்பது அநேக பிரச்சனைகளை முடித்து வைக்கும். நீங்கள் செய்கிற சின்ன உதவி உங்கள் எதிரியை கூட நண்பர்களாக மாற்றிவிடும்.